மேற்குவங்க மாநிலம் பல்கர்ஹட் பகுதியில் இன்று நடந்த பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். ஊழலும் குற்றங்களும் மாநிலம் முழுவதும் பரவியுள்ளது. ஊழல் வழக்கை விசாரிக்க சென்ற மத்திய விசாரணை அமைப்பினரும் தாக்கப்படுகின்றனர். ஊடுருவல்காரர்களை மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பாதுகாக்கிறது. ஆனால் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்க்கிறது என கூறினார். நாட்டில் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகாரில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர், அம்பேத்கரின் அரசியல் சாசனம் இல்லாவிடில் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த ஏழை பிரதமராகி இருக்க முடியாது என்றார். காங்கிரஸால் சீர்குலைந்திருந்த பொருளாதாரத்தை சீர்படுத்தி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். ராமநாதபுரம் பாரதிய ஜனதா கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்கு கேட்டு பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா பங்கேற்ற ரோட் ஷோ நடந்தது. திமுக குடும்ப கட்சி, கொள்ளையடிக்கும் கட்சி, ஊழல் செய்யும் கட்சி என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா கூறினார். தென்காசியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா ரோட் ஷோ மூலம் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்தார். தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை பிரதமர் மோடி 4 மடங்கு உயர்த்தியுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சியில் தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் 12,000 கிலோமீட்டர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது என நட்டா கூறினார். மதுரை பாரதிய ஜனதா வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனை ஆதரித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா மானிகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்தார். கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் உட்பட அவரது குடும்பத்தினரையே காப்பாற்றியது பிரதமர் மோடிதான் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். ஸ்டாலின் கேட்கிறாரு, என்ன செய்தார் பிரதமர்னு. நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமா தானேயா காரணம். இந்திய அரசியலமைப்பை அழிக்கவும் மாற்றவும் RSS மற்றும் பாரதிய ஜனதா முயற்சித்து வருவதாக கேரளாவின் வயநாடு தொகுதியில் நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் MP ராகுல் குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு குறித்து பிரதமர் முதல் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு குறித்து ஏன் குறிப்பிடவில்லை? 10 ஆண்டுகளாக அரைத்தமாவையே தான் தேர்தல் அறிக்கையில் அரைத்துள்ளனர். சாத்தியமே இல்லாத திட்டங்கள் எல்லாம் கூறி பாரதிய ஜனதா மக்களை ஏமாற்றி திசை திருப்ப முயற்சிக்கிறது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். நாளை மாலை 6 மணிக்கு மேல் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதல் கட்ட லோக்சபா தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. அதன் பிறகு சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பகிர்ந்தாலும் ஓட்டு சேகரித்தாலும் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. கோவை ரயில் நிலையத்தில் 4 அடுக்கு கட்டிடங்கள், வணிக வளாகம், பொழுதுபோக்கு கட்டிடங்கள், மகளிருக்கான தனி அறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் சர்வதேச ரயில் நிலையமாக மாற்ற உள்ளோம் என சூலூரில் நடந்த பிரச்சாரத்தில் அண்ணாமலை உறுதியளித்தார். 3ஆம் உலகப் போரை தடுக்கும் திறன் கொண்ட ஒரே தலைவர் பிரதமர் மோடிதான். நாம் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம். செயற்கையாக மின்தடையை ஏற்படுத்தி ஓட்டுக்கு திமுக பணம் கொடுக்கிறது. திமுகவினர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே ஊழல் செய்து மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்றனர். 500-600 கோடி ரூபாய்களை செலவு செய்து எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என 2 பெரிய கட்சிகள் முயன்று வருகின்றனர் என சுல்தான்பேட்டையில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். பெட்ரோல் விலையை GSTக்குள் கொண்டுவர நாங்கள் எப்போதோ அறிவித்துவிட்டோம். ஆனால் மாநில அரசுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மாநில அரசுகளுக்கு வரும் வருமானம் காணாமல் போகும் என்பதால் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என கோவை ஐயம்பாளையத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பேசி வாக்கு சேகரித்தார். இண்டி கூட்டணியில் உள்ள திமுக போன்ற கட்சிகள் இந்தியாவை ஒரு நாடாகவே ஏற்க மறுப்பவை, பிரிவினை சிந்தனையை விதைப்பவை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் ஆபத்து நேரும் என பாரதிய ஜனதா MLA வானதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேளதாளங்கள் முழங்க பரதநாட்டியமாடி முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கு இடையே இளைஞர்களுடன் கால்பந்து விளையாடிய ஸ்டாலின் பெண் குழந்தைக்கு மரகதம் என பெயர் சூட்டினார். ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து ஒத்தக்கடை பகுதியில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியுடன் 4 வருடங்கள் கூட்டணியில் இருந்துவிட்டு தமிழகத்தின் உரிமைகள், மொழி, நிதி, கல்வி ஆகிய உரிமைகளை பழனிசாமி விட்டுக் கொடுத்தார். அடுத்த 2 நாட்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசை ஓட ஓட விரட்டுவோம் என பேசினார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான், சீனா, பூட்டான் ஆகிய நாட்டை பார்த்தால் பயம். அருணாச்சல பிரதேசம் போன்ற 30 இடங்களை சீனா கைப்பற்ற உள்ளது. இந்திய நாட்டை அடகு வைக்கும் முயற்சி செய்யும் மோடிதான் தேச துரோகி என ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் தேனியில் விமான நிலையம் அமைக்கப்படும். சுற்றுப்புற சூழலுக்கு பாதிக்காத வகையிலும் விவசாயிகள் பாதிக்காத வகையிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என தேனி அமமுக வேட்பாளர் தினகரன் தெரிவித்தார். வேலூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிடும் AC சண்முகம் இன்று தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். வேலூர் தொகுதிக்குட்பட்ட 6 சட்டசபை தொகுதிகளிலும் விளையாட்டு மைதானம், MP அலுவலகம் அமைக்கப்படும். ஏழை பெண்கள் திருமணத்துக்கு 10,000 ரூபாய் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும். எனது ஹாஸ்பிட்டலில் இலவச பிரசவம் பார்க்கப்படும் என AC சண்முகம் வாக்குறுதி அளித்துள்ளார். முன்னாள் திமுக அமைச்சர் சுரேஷ் ராஜன் தங்கியிருந்த பங்களாவில் வருமான வரித்துறையினரால் ரூபாய் 11 லட்சம் வரை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் மூலம் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது. எனவே தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தென்காசி பகுதியில் முகாமிட்டு பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி புதிய தமிழகம் வேட்பாளர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். முற்றாக பணப்புழக்கத்தை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். பணப்பட்டுவாடா, வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவோ பரிசு பொருட்களோ கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 5 பேருடைய காவலை 20ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதுநகர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மிகவும் தெளிவானவர்கள். ஷூட்டிங்கிற்காக வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். விருதுநகர் வாக்காளர் பெருமக்கள் மிகவும் தெளிவானவர்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே ஷூட்டிங்காக வந்தவர்களை விருதுநகர் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. திமுகவினரின் செல்போன் உரையாடல் ஒட்டு கேட்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தேர்தல் கமிஷனில் புகார் அளித்துள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகள் மூலமாக திமுக வேட்பாளர்கள் முக்கிய பிரமுகர்களின் உரையாடல்களை ஒட்டு கேட்டு வருவதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கும் அவரின் தாயாருக்கும் என மாதம் 17,000 ரூபாய் வழங்கப்படும். இது தவிர முதல்வர் திட்டத்தில் உரிமை தொகை 1000 ரூபாய் என மொத்தமாக ஒரு மாதத்திற்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தவுடன் செய்யப்போகிறது என காங்கிரஸ் செய்தி தொடர்புத்துறை மாநில தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். 17,000 ரூபாய் கொடுக்கப்படும். அதை தவிர ஒரு 1000 ரூபாய் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்லேருந்து கொடுக்க வரும். ஸோ ஒரு ஏழை குடும்பத்தில் படித்த இளைஞர் லேடியார் பையன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். இது உலகத்துல எந்த அரசாங்கமும் பண்ணியிருக்காது. உலகத்திலேயே முதல் வாட்டி காங்கிரஸ் கட்சி செய்ய போகுது. மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் கும்பகோணம் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரித்தார். அப்போது மாட்டு வண்டி ஓட்டிய அவர் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று மக்களிடம் ஓட்டு கேட்டார். மாடு திடீரென மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் எல். முருகன் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் பங்கேற்று தேர் சக்கரத்தில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தார். அங்குள்ள பக்தர்களிடம் ஓட்டு சேகரித்தார். கோவை தடாகம் ரோடு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஓட்டு எண்ணும் மையத்தில் 260 நவீன கேமராக்கள் பொருத்தும் பணியும் அதற்கான கண்ட்ரோல் ரூம் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கும் அறையை சுத்தம் செய்து வரிசை எண்கள் போட்டு வருகின்றனர். கல்லாரியை சுற்றி கேமராக்களும் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள டெல்டா பகுதிகளை காப்பாற்ற 40 ஆண்டுகளாக பாமக பாடுபட்டு வருவதாகவும் திராவிட கட்சிகள் இணைந்து டெல்டாவை அழிக்க நினைப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். மேலும் பாமக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். கோவை லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து ராமநாதபுரத்தில் நடிகர் கருணாஸ் பிரச்சாரம் செய்தார். அண்ணாமலைக்கு ஹிந்திக்காரர்கள்தான் வாக்கு சேகரிக்கிறார்கள். பழனிசாமி மண்ணுக்கும் சமூகத்துக்கும் துரோகம் செய்தவர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை GST வரியால் தொழில் நலிவடைந்துள்ளது என பேசினார். கோவை லோக்சபா தொகுதி துடியலூரில் திமுகவினர் பொதுமக்களிடம் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் போல தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்திருக்கார் காங்கிரஸ் வேட்பாளர். தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் வேறு தொகுதியிலிருந்து வந்து ஏதோ பேசி வருகிறார் என விளங்கோடு பாஜக வேட்பாளர் நந்தினி தெரிவித்தார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை நிராகரிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது.
தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் தருவாயில் இருப்பதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று ஹைகோர்ட் தெரிவித்தது. திருச்சி மாவட்டம் லால்குடி நாள் ரோட்டில் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு வாக்கு கேட்டு முன்னாள் எம்பி திருச்சி சிவா பிரச்சாரம் செய்தார். மோடி ஆட்சி பணக்காரர்களுக்கு சாதகமான ஆட்சியாக, ஏழைகளுக்கு விரோதமான ஆட்சியாக பல சட்டங்களை இயற்றியது என குற்றம் சாட்டினார். இந்த நாட்டில் 80 கோடி பேர் இலவச அரிசிக்காக ரேஷன் கடையில் நிற்கிறார்கள். ஒரு நாள் இரவு 22 கோடி பேர் சோற்றுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போய் படுக்கிறார்கள். எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது. ஆனால் நாட்டின் நிலைமை அதுதான். அதற்கு காரணமான அரசாங்கம் தொடர வேண்டுமா கூடாதா என்று சொல்ல வேண்டிய மக்களாகிய உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றோம். பொள்ளாச்சி தொகுதி எம்எல்ஏ ஜெயராமன் நேற்று பிரச்சாரத்திற்கு செல்லும் போது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். போதிய அளவு தண்ணீர் குடிக்காததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக ரேஸ்கோர்ஸ் மைதானம் பகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிங்கத்திற்கும் சிறுத்தைக்கும் இடையே மாட்டிக்கொண்ட ஆட்டுக்குட்டியாக அண்ணாமலை தினந்தோறும் தமிழக அரசியலில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பாலவிளை பகுதியில் பிரச்சாரம் செய்தார். பாரதிய ஜனதாவினரின் பிரிவினை அரசியல் இந்த முறை செல்லாது, மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் உள்ளனர் என விஜய் வசந்த் தெரிவித்தார். கொடைக்கானலில் சீசன் துவங்கியுள்ளதால் தினம்தோறும் டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதுகிறது. தூண்பாறை பகுதியில் அமைக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்டில் டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து ஐஜேகே கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். ஊழலை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து தற்போது ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என பாரிவேந்தர் கூறினார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரையை ஆதரித்து திருவெரும்பூர் பகுதிகளில் அமைச்சர் மகேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக முதல்வர் அனைத்து திட்டங்களையும் தாய்மார்களை சார்ந்து கொண்டு வருகிறார் என பேசினார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரையை ஆதரித்து திருவெரும்பூர் பகுதிகளில் அமைச்சர் மகேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமைச்சர் மற்றும் வேட்பாளரை வரவேற்று பலூன் ஆர்ச் வைக்கப்பட்டது. பிரச்சாரம் முடிந்ததும் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் அந்த பலூன் ஆர்ச்சில் உள்ள பலூன்களை ஒருவருக்கொருவர் மல்லுக்கட்டி எடுத்துச் சென்றனர். தஞ்சாவூர் லோக்சபா தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பிரச்சாரம் செய்தார். திமுக அரசு விவசாயிகளுக்கான எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு நிவாரணம் வழங்காமல் விவசாயிகள் வயிற்றில் அடித்ததுதான் திராவிட மாடல் அரசு எனவும் கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் விதிப்படி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேல் வியாபாரிகள் பணத்தை எடுத்துச் செல்லும் கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என கோரி அடையார் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் மனு அளிக்கப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் சௌமியாவிடம் 10.5% இடஒதுக்கீடு கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத பாரதிய ஜனதாவிடம் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று அக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்டார். இளைஞரை சமாதானப்படுத்த இடஒதுக்கீடு கொடுக்காததால் தான் நாம் அவர்களோடு சேரவில்லை என பதற்றத்தில் உளறினார். கோவை லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து மங்கலம் சாலையில் பல்லடம் நகர மகளிரணி சார்பாக 400க்கும் மேற்பட்ட பெண்கள் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த குறும்படங்கள் அடங்கிய குறுந்தகடை கலெக்டர் கிராந்திகுமார் வெளியிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த நாமகிரிப்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி பெண்களுடன் குத்தாட்டம் போட்டு வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பிறந்த குழந்தைக்கு நிழல் என்று பெயர் வைத்தார். கோவை லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை இரட்டையர் பாளையத்தில் கோவைக்கு வளம் சேர்க்க மோடிக்கு வாக்களியுங்கள் என பிரச்சாரம் செய்தார். சத்தீஸ்கரின் கான்கர் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 18 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சங்கர் ராவ் என்ற அந்த அமைப்பின் முக்கிய தலைவனும் போலீசாரால் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பல நக்சலைட்டுகளும் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்துகள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை பாந்த்ராவில் உள்ள நடிகர் சல்மான்கான் வீட்டின் வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சல்மான்கானின் வீட்டுக்கு மகாராஷ்டிர முதல்வர் நேரில் சென்றார். அங்கு சல்மான்கான் அவரது தந்தை சலீம்கான் ஆகியோரை சந்தித்து பேசினார். தங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அவர்களிடம் ஏக்நாத் ஷிண்டே உறுதியளித்தார்.
எப்போதும் பிஸியாக இருப்பதில் டில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 10வது இடத்தில் உள்ளது. முதலாவதாக அமெரிக்காவின் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் உள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியானது. ஆதித்யா ஸ்ரீவத்சவா முதலிடம் பிடித்துள்ளார். நாடு முழுவதும் 1143 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் விஜயவாடா அருகே உள்ள சிங் நகர் ஓட்டர காலனியைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஏர்போர்ட்டில் கலெக்டர் அருண்ராஜ் உத்தரவின் பேரில் விமான பயணிகளிடம் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் தவில், பறை போன்ற இசை இசைத்து பொய்க்காலாட்டம், கரகாட்டமாடி விமான நிலைய பயணிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் தங்கப்பல்லக்கில் பவனி வந்தனர். பாவக்காய் மண்டகப்படியில் காலையில் எழுந்தருளினர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாளில் மாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஐயனார்பாளையம் மாரியம்மன் கோயிலில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10.5 அடி உயரத்தில் புதிய தேர் வெள்ளோட்டம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ஸ்ரீ ராமநவமி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. சன்னதியிலிருந்து வெள்ளேந்தி திருக்கோலத்தில் புறப்பட்ட கோதண்டராமர் கொடிமரத்தின் எதிரில் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாளில் திருத்தேரோட்டமும் 25ஆம் தேதி இரவு வெள்ளிரத வீதி உலா நடைபெறும். பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக தமிழ் கடவுள் முருகன் பக்தர்கள் கூட்டமைப்பு சார்பில் நெகமம் பஸ் ஸ்டாண்ட் அருகே நாதஸ்வரம், தவில் வாசித்தும் காவடியாட்டம், குதிரையாட்டம் ஆடி நாட்டுப்புற கலைஞர்கள் வாக்கு சேகரித்தனர். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் சாலையோரம் நிறுத்தி வைத்த லாரி மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வள்ளிப்பட்டு திம்மனூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கச் சென்ற 4 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடிக்க முயன்றனர். சுதாரித்துக் கொண்ட 4 பேரும் பணத்தை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அவர்கள் வீசிச் சென்ற 45,000 ரூபாய் மற்றும் பூத் ஸ்லிப்பை பறிமுதல் செய்தனர். எந்த கட்சி சார்பில் பணம் விநியோகம் நடந்தது என்பது குறித்து விசாரிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்தார். விழுப்புரம் தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடந்த வழக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் முதல் முறையாக இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கை வருகிற 30ஆம் தேதிக்கு நீதிபதி ஸ்ரீராம் ஒத்திவைத்தார். வேங்கவயல் வழக்கு தொடர்பாக 3 மாதங்களில் விசாரணை முடிக்கப்படும் என போலீசார் ஹைகோர்ட்டில் தெரிவித்துள்ளனர். ஜூலை 3க்குள் விசாரணை செய்து முடிக்கப்படும். காரைக்குடியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் திறந்ததும் 3 நாட்களுக்கு தேவையான மது பாட்டில்களை கட்டைப்பை, சாக்குப்பை மற்றும் கூடைகளில் மொத்தமாக வாங்கிச் சென்றனர். டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை முதல் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவில் உச்சி வெயிலில் காத்திருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு விசிறி சேவை செய்ய தடையை நீக்க அனுமதி கோரி மனு அளித்தனர். பாரம்பரியத்தை காக்க விசிறி வீசும் சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகத்திலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெரம்பலூர் ஐஜிகே வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து தமாக தலைவர் வாசன் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் உள்ளனர். இதில் தனது சொந்த நிதியை கோடிக்கணக்கில் மக்களுக்காக செலவு செய்தவர் பாரிவேந்தர் என வாசன் பேசினார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த பறையப்பட்டி கிராமத்தில் குடிநீர் வழங்க வேண்டி கிராம மக்கள் ஈச்சம்பாடி சாலையில் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்தது. விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் பகுதியில் கடலூர் லோக்சபா தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சான் வெயிலில் சூட்டை தணிக்க தர்பூசணி வியாபாரம் செய்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெட்டிக் கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். சாலை அமைக்கும் பணி காரணமாக உதகை பைக்காரா படகு இல்லம் இன்று முதல் 30ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு மூடப்படுகிறது. மயிலாடுதுறையில் ஓடும் ரயிலிலிருந்து எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த பயணியை ரயில்வே பாதுகாப்பு படை முதல்நிலை காவலர் புருஷோத்தமன் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார். பயணியை காப்பாற்றும் காவலரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் காவலருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.
பாஜக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி சிதம்பரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு எஸ்பி கோவில் திருவழியாக செல்லும் போது அந்த வழியாக திருமாவளவன் சின்னமான பானை பெரிய அளவில் சரக்கு ஆட்டோவில் எடுத்து வரப்பட்டது. அப்போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் வாகனம் மற்றும் பானைக்கு பாதுகாப்பு அளித்தனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ என்பவர் வாளி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளுக்கும் தலையில் வாளியுடன் கையில் தட்டை குலுக்கி ஓட்டு பிச்சை கேட்டு நடைபயணமாக சென்று வருகிறார். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் தேர்தல் பணியில் வரும் 19ஆம் தேதி ஈடுபட உள்ள காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்கள் இன்று தபால் வாக்கு செலுத்தினர். தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் பயன்படுத்துவதற்கு கார்கள் தயார் நிலையில் கலெக்டர் அலுவலகம் அருகில் நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மருதூரைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி நாமக்கல்லிலிருந்து திருச்சி நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். சீனிவாசநல்லூர் அருகே வரும்போது கார் சாலையோரம் வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதில் காரில் பொருத்தப்பட்டிருந்த ஏர்பேக் பலூன் திறந்ததால் அதிர்ஷ்டவசமாக வேலுச்சாமி காயமின்றி உயிர் தப்பினார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அந்த பகுதியை மதுரை மாநகராட்சி தற்போது செப்பனிட்டு தூய்மை செய்து வருகிறது. தென்காசி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தென்காசி ஆசாத் நகர் சுடலை மாடசாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அப்பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி திமுக வேட்பாளர் ராணிக்கு ஆதரவு கேட்டு கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுகவினர் தென்காசி ஆசாத் நகர் பகுதியில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்குகள் சேகரித்தனர். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயில் கன்னியாகுமரிக்கு மறுநாள் காலை 4:40 மணிக்கு செல்லும். கன்னியாகுமரியில் இருந்து 19, 21ஆம் தேதிகளில் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. பெரியகுளம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணி செய்த மருத்துவரை மர்ம நபர்கள் சிலர் தாக்கினர். அவர்களை கைது செய்யாததை கண்டித்து மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு மருத்துவமனையின் முன்பாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பாக நடந்த பிரச்சாரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆங்காங்கே கொடிகள் கட்டியது, மைக் மூலம் அதிக ஒலி எழுப்பியது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மன்னார் வளைகுடா பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் 19ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மானாம்பள்ளி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த அஜய் என்ற 17 வயது சிறுவனை முதலை கடித்ததில் 2 கைகள் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்தது. பொதுமக்கள் கூச்சலிட்டதும் பயந்து மீண்டும் வனத்திற்குள் சென்றது. கூடங்குளம் 1வது அணுமின் நிலையத்தில் 79 நாட்களுக்கு பிறகு மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. கூடங்குளத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக கடந்த ஜனவரி மாதம் மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டது. தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி புதிய பேருந்து நிலையம் சாலையில் உள்ள சரபோஜி கல்லூரி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து யோகா செய்து கொண்டிருந்தவர்களுடன் சேர்ந்து தானும் யோகா செய்து அவர்களிடம் வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மதுக்கூர் கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புலவஞ்சி கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் வேட்பாளர் முருகானந்தத்தை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். செங்கோட்டை மதுரா டிம்பர்ஸில் இருந்து தரங்கம்பாடி சீனிவாசா டிம்பர்ஸ் சென்ற லாரியில் உரிய ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் 3,31,338 ரூபாய் மதிப்பிலான 19 டன் தேக்கு மரங்களை ஏற்றி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி மதுரா டிம்பர் நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி வரியாக 1,1086 ரூபாய் வரி விதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி பசுமை வாக்குச்சாவடிகள், மகளிர் மட்டும் பணிபுரியும் வாக்குச்சாவடிகள், மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பணிபுரியும் வாக்குச்சாவடி என மாவட்ட தேர்தல் துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான மணிகண்டன் தெரிவித்துள்ளார். பதட்டமானவையாக கண்டறியப்பட்ட 34 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். திருநெல்வேலி மாவட்ட கல்குவாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் ரிச்சர்ட் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மகாராஜ நகரில் உள்ள அவரது வீட்டிலும் ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே மணல் கடத்தல், முயல் மற்றும் காட்டுப்பன்றி வேட்டை உள்ளிட்ட 3 வழக்குகளில் ஒரே நாளில் 9 பேரை கைது செய்த வனத்துறையினர் 1,60,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் புறவழிச்சாலையில் பைக் மீது கனரக வாகனம் மோதிய விபத்தில் முதலிமேடு பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸுக்கு சொல்லியும் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அருண்குமார் இறந்து விடவே அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஜக இளைஞரணி முன்னாள் மாவட்ட தலைவரான அசோக்குமாரை தாக்குவதற்காக ஆயுதங்களுடன் வந்த 6 பேரை போலீசார் வாகன சோதனையின் போது பிடித்தனர். உள்கட்சி மோதல் காரணமாக அவரை தாக்க வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. 3 பைக்குகள் மற்றும் 2 அரிவாள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் கடந்த 10 நாட்களாக பாஜகவிற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. மின்சார கார் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமான டெஸ்லா 14,000 ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. நிறுவன சீரமைப்பின் ஒரு அங்கமாக 10% ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்வதாக தெரிவித்துள்ளார். வேட்டையன் படத்திற்கு பின் லோகேஷ் இயக்கத்தில் தனது 171வது படத்தில் நடிக்கிறார் ரஜினி. இதில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிக்கப் போவதாக தகவல் வெளியானது. அதுபோல தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவும் நடிக்கப் போகிறாராம். நாகார்ஜுனா தமிழில் ரட்சகன், தோழா போன்ற படங்களில் நடித்துள்ளார். தற்போது தனுஷின் படத்தில் நடிக்கிறார். அடுத்து ரஜினியுடன் இணைகிறார். ஒரு வாரம் கூட இடைவெளி விடாமல் தொடர்ந்து வாரம் புதிய படங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வாரம் ஏப்ரல் 19 லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் நடைபெறுகிறது. தேர்தலே வந்தாலும் புதிய படங்கள் வருவதை நிறுத்த வாய்ப்பில்லை. ஏப்ரல் 19 அன்று வல்லவன் வகுத்ததடா என்ற படம் வெளியாகிறது. அன்று தியேட்டர்களில் பகல் காட்சிகள் இருக்காது, மாலை இரவு காட்சி நடக்கலாம். ஏப்ரல் 20 பைண்டர், சிறகன் ஆகிய படங்கள் வெளியாகின்றன. முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு, சரத்குமார் நடிப்பில் தெலுங்கில் உருவாகி வரும் படம் கண்ணப்பா சரித்திரகால பக்தி படமாக உருவாகிறது. பிற மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது. இதில் மோகன்லால், பிரபாஸ் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார்கள். இப்போது ஹிந்தி நடிகர் அக்ஷய் குமாரும் இதில் இணைந்துள்ளார். ஹைதராபாத்திற்கு அக்ஷய் வந்ததை விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு ஆகியோர் வரவேற்றுள்ளனர். தெலுங்கில் அக்ஷய் நடிக்கும் முதல் படம் இதுவாகும்.